ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் எல்லாரும் செமையா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுவும் படம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கி எடுத்த கூலியை போட்டு அடிக்கக்கூடிய ஒரு படம்னா அது இப்ப வந்த மதராசி. நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல வித்யுத் ஜமால் மீண்டும் ஒரு வில்லனா, ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்கல்னு சொல்லி உருவான இந்த மதராசி படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, பரவாயில்ல. நம்ம முருகதாஸ் ஹிந்தில சல்மான் கானை வச்சு சிக்கந்தருங்கிற பேர்ல சிக்கி சின்ன பின்னமாகி அந்த மாஸ் மசாலாங்கிற கான்செப்டை விட்டு மொத்தமா வெளியே வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் பேக்டான படமா கொடுத்திருக்காரு. லைக் கஜினி, துப்பாக்கி, கத்தி மாதிரியான படங்கள்னு சொல்லி திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. அமரன்ல நம்ம எஸ்கே துப்பாக்கியை பிடிச்சாரு. அது தொடர்ந்து இப்ப இந்த படம் மூலமா ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். நம்ம தளபதி துப்பாக்கியை பிடிங்கன்னு தான் சொன்னாரு, ஆனா அதை நம்ம எஸ்கே சிறப்பா செஞ்சிட்டாப்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் எந்த ஒரு ஹைப்புமே இல்லாம தான் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் உண்மை. நீங்க டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்து என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். என்னதான் இந்த படத்தை பத்தி இவ்வளவு நல்ல விதமா பேசினாலும் ஸ்டில் சில விஷயங்கள் இந்த படத்துல சரியா அமையல. சோ அதெல்லாம் என்ன ஏது அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் பர்சனல் தாட்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துருவோம். இந்நேரத்துக்கு எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டைல ஒரு ரிவ்யூவை தட்டி விடுவோம், லைக் லேட் ரிவ்யூ மாதிரி. கண்டிப்பா ஸ்பாயிலர்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நோ வரிஸ். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு a brand new day of What About இன்று. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு நார்த் இந்தியன் கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் கொண்டு வர பாக்குறாங்க, கன் பிசினஸ் பண்றதுக்காக. இதை NIAன்னு சொல்லப்படுற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த ஸ்மக்லிங்கை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. பிகாஸ் சராசரியான ஒரு மனுஷன் கையில கன் கிடைச்சா நார்மலா கையில இல்ல வெட்டு குத்துல முடிகிற சண்டை கடைசியில துப்பாக்கியில போய் முடிஞ்சிருங்கிறதுக்காக ஆரம்பத்துல NIA இந்த மிஷனை பண்ணும்போது நிறைய NIA ஏஜென்ட்ஸ் வந்து செத்துருவாங்க. சோ இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எஸ்கே தான் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லாம தன்னை விட்டு போனனால, அதாவது பிரேக்கப் பண்ணனால தொடர்ந்து சூசைடா பண்ண ட்ரை பண்றாரு. பட் அதெல்லாம் மிஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம எஸ்கேக்கு டெலியூஷன் சிண்ட்ரம்னு சொல்லி ஒரு மனநிலை பிரச்சனை இருக்கு. சின்ன வயசுல நடந்த ஒரு விபத்துல அந்த சிச்சுவேஷன்ல தன்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, அது போக போக அவர் ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு போய் கடைசியில மாத்திரை மருந்து இல்லனா அந்த மென்டல் இல்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற கட்டத்துக்கு போறாங்க. மெடிசன் மட்டும் எடுக்கலனா அவ்வளவுதான், மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு அது சீரியஸா போய் முடிஞ்சிடும். சோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லங்கிறத தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்க போறாரு. ஆனா இப்படி ஒரு கேரக்டர் தான் எங்க NIAக்கு வேணும்னு சொல்லி அவங்களோட மிஷின்ல நம்ம எஸ்கேவை ஜாயின் பண்ண சொல்றாங்க. எப்படியோ நீ சாக தான் போற, அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை முடிச்சு கொடுத்துட்டு சாகு, இல்ல நீ அதோட செத்தாலும் பரவாயில்ல. சோ இப்படி தொடங்குற கதை அது எப்படி ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா மாறுது. இதுக்குள்ள சிக்கி சின்னாபின்னமாகிற ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, கன் கல்ச்சருங்கிறத தடுத்தாங்களா இல்லையா, ஹீரோவோட அந்த டெலியூஷன் சிண்ட்ரம்ங்கிறது கடைசியில சரியாச்சா, இப்படி பல விஷயங்களை சொல்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த ஸ்டோரி ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. இப்ப வரைக்கும் நம்ம பல படங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு கதை தான். இந்த ஸ்மக்லிங், மாஃபியா, ட்ரக்ஸ் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல கன் கல்ச்சருங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரம் அதை பிரசன்ட் பண்ண விதம் ஒரு பழக்கப்பட்ட கான்செப்டா இருந்தாலும் அதை டிஃப்ரெண்டான கேரக்டர் ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், துப்பாக்கி படத்துல ஜெகதீஷ்ங்கிற கேரக்டருக்கு பதிலா சஞ்சய் ராமசாமி கஜினி கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இப்ப வர படங்கள் மாதிரி பேன் இந்தியா புதுசா ட்ரை பண்றேன், ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் படத்துல வைக்கிறேன்னு சொல்லி மொத்த படத்தையும் எலக்ட்ரிக் சேர்ல ஏத்தி கருமாரி பண்ணாம நார்மலான ஸ்டோரியா இருந்தாலும் அதை என் ஸ்டைல்ல, என்னோட ஸ்டோரி டெல்லிங் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற விதமா இந்த கதையை நம்ம முருகதாஸ் அவரோட ஸ்டைல்ல அந்த யூசுவல் டெம்ப்ளேட்லயே இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காரு. லிட்டரலி அந்த ஓஜி முருகதாஸ் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இது அவ்வளவு பெரிய கம்பேக்கா இல்லனாலும் சிக்கந்தர், ஸ்டாலின்னு சொல்லி மாஸ் மசாலா மாதிரியான படங்களை எடுக்கிறத விட்டுட்டு லவ் கலந்த ஒரு பியூர் ஆக்ஷன் பேக்டான படம் எடுக்கிற அந்த ட்ராக்குக்கு திரும்பவும் வந்துட்டாருன்னு சொல்லலாம். எல்லாரும் ரசிச்சு என்ஜாய் பண்ண அந்த பழைய பழக்கத்தை, அதுதான் இந்த படத்துடைய ஒரு நியூட்ரல் பாயிண்ட். அது தொடர்ந்து பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ். நம்ம எஸ்கே ரகுங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டே கிளப்பிட்டாருன்னு சொல்லலாம். லிட்டரலி கேரக்டருங்கிறத தாண்டி ரகுவாவே வாழ்ந்திருப்பாரு. ரியலா டெலியூஷன் சிண்ட்ரம் உள்ள ஒரு ஆளை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த கேரக்டரோட நடவடிக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை தான் கொடுத்திருப்பாரு. மாவீரன், அமரன் மாதிரி இந்த கேரக்டருமே அவருடைய கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி கோவக்காரனா மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு ஓவர் பிளே எதுவும் பண்ணாம எல்லாமே அதுக்கான மீட்டர்ல அந்த இன்னசென்ட்டான நடிப்பையுமே அழகா நடிச்சிருப்பாரு. நம்ம ஏகேயோட நேர்கொண்ட பார்வை அந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஏகே மாத்திரை போடாம மைண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கிற இடத்துல எப்படி பல பேரை போட்டு பந்தாடுவாரோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த படத்துலயும் இருக்கும். என்ன, அந்த படத்துல அது ஒரு சீனா தான் வந்திருக்கும், பட் இங்க அந்த கான்செப்டை வச்சுதான் முழு படத்தையுமே கொண்டு போயிருக்காங்க. அதை நம்ம எஸ்கே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருக்கான அந்த ரைட்டிங் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து எழுதப்பட்ட இன்னொரு கேரக்டர்னா அது
வில்லன் நம்ம வித்யுத் ஜமால் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல ஒரு வில்லனுக்கு விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணதை பாக்குறேன். துப்பாக்கி அஞ்சானுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல படம் பண்றாரு. அதுவும் ஒரு வில்லனா கம்பேக் கொடுக்கும்போது ஆடியன்ஸ் அதை சூப்பராகவே வரவேற்கிறாங்க. அதுவும் படம் தொடங்கின விதம் ஹீரோக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் போல அப்படின்னு பார்த்தா வில்லனை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா செகண்ட் வில்லனா வந்த ஷபீர் நம்ம டான்சிங் ரோஸ், இவரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். சார்பாட்டா பரம்பரையில எப்படி டான்சிங் ரோஸ்ன்னு சொல்லி ஒரு கலக்குனாரோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒன்று பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு சில இடங்கள்ல அஞ்சான் தான் ஞாபகம் வந்துச்சு. ராஜுபாய் அண்ட் சந்துரு அந்த வாடை கண்டிப்பா இருக்கும். இது எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் ருக்மணி மாலதிங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்னு சொல்லலாம். நம்ம எஸ்கேயோட அந்த கேரக்டர் ஆர்க் கிரியேட் பண்றதே இவங்க தான். ரகுவோட அந்த டிலூஷன் சிண்ட்ரம்க்கு சொல்யூஷனா இருக்கிறது மாலதி. அவ கூட இருந்தாதான் அவனால அந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வர முடியும். சோ அப்படி இருக்கும்போது மாலதிக்கு ஒண்ணுனா ரகுவால என்ன பண்ணிட முடியும். சோ அப்படிப்பட்ட கேரக்டரா தான் ஹீரோயினை காட்டியிருப்பாங்க. சோ ஓவராலா ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துல சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் டெக்னிக்கலாகவும் இந்த படத்தை வந்து அழகாவே கொண்டு போயிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் உண்மையிலே தரமா இருக்கும். ஒவ்வொரு சீனையுமே அவங்க பிரசன்ட் பண்ண விதம், அந்த குவாலிட்டியை கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஈவன் அந்த எடிட்டிங்குமே கூட ஒவ்வொரு சீனையுமே சூப்பரா கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எஸ்கேயோட அந்த டிரான்சிஷனை வந்து வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இருக்கிற ஒரு மேஜர் பாசிட்டிவ்னா அது ஸ்டண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆக்சுவலா இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லியிருக்கணும். பிகாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. வித்யுத் ஜமாலோட என்ட்ரியில வர ஃபைட்டா இருக்கட்டும், எஸ்கே அப்பான்னு சொல்லி சண்டை போடுறது, இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த ஆக்ஷனை கையாண்ட விதம் வித்தியாசமா இருக்கும். வித்யுத் ஜமால் ரொம்ப ப்ரொஃபஷனலா சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதே நேரம் எஸ்கே கோவத்தோட உச்சகட்டத்துல தன்னால தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரேஜ்ல சண்டை போட்டிருப்பாரு. இதை தான் பெசக்கர் ரேஜ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்மேன், உல்வரின் இந்த கேரக்டர்ஸ்லாம் கோவத்தோட உச்சகட்டத்துல குறுக்கே எவன் வந்தாலும் மறுகையாதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்டென்ஸா அந்த நேரத்துல எந்த ஒரு பயமும் அமைதியும் இல்லாம பிசிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம எஸ்கே எல்லாரையுமே போட்டு பொளக்குறாரு. இந்த பெசக்கர் ரேஜ பத்தி தனியா ஒரு வீடியோ இருக்கும், டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம முருகதாஸ் படங்கள்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு நல்ல ரீசன் வச்சிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கத்தில கதிரேசன் நம்ம தளபதியை போடுறதுக்கு வில்லன் 50 அடியால் கிட்ட லாரி ஃபுல்லா அனுப்புவான். இப்ப அந்த 50 பேரே எப்படி போட்டு பொளக்க போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது அங்க அந்த காயின் கான்செப்டை வச்சு ஒவ்வொரு தடவை காயின் சவுண்ட் கேட்கும் போதும் லைட்டை போட்டு ஆஃப் பண்றது, அந்த டைம்ல அந்த 50 பேரையும் போட்டு அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்கும். சோ அதே மாதிரி இங்க ரகு அந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்காதனால அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அத்தனை பேரையும் போட்டு பொளக்குற மாதிரி தான் இருக்கும். சும்மா நார்மலா ஒரு கோவக்காரனா காட்டாம இப்படி ஒரு கண்டிஷனலா காட்டினது அதை நம்மளால ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியும். குடோன்ல வர ஃபைட் சீக்வன்ஸ், கோவத்தோட உச்சகட்டத்துக்கு போற அந்த டிரான்சிஷனா இருக்கட்டும், காத்துல சண்டை போடுறதுன்னு சொல்லி நம்ம எஸ்கே டிஃபரெண்டான ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ படம் ஃபுல்லாவே வித்யுத் ஜமாலுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டண்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. பிகாஸ் வித்யுத் ஜமால் ரியலாவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச மனுஷன். ஈவன் படத்துலயும் தலைவர் நிறைய ஸ்டண்ட்டை வந்து டூப்பே படமா தான் பண்ணியிருக்காப்ல. என்ஐஏ பேஸ்ல மல்லாக்கப்படுத்தி ட்ரீட்மெண்ட் எடுறான்னு சொன்னா அந்த ரூமே ஜிம்மா மாத்தி காலிஸ்டெட்டிக் ஒர்க் அவுட்லாம் பண்றாப்ல. ஈவன் இப்ப ஹாலிவுட்ல ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படத்துல கூட நடிக்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம். ஓவராலா அந்த ஆக்ஷன் வந்து இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கு. பக்காவான ஒரு ஆக்ஷன் படமா இதை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. படத்தோட மொத்த பட்ஜெட்டையும் ஃபுல்லா மேக்கிங்கே போட்டிருக்காங்க. நம்ம எஸ்கே இந்த படத்துக்கு கம்மி சம்பளம் தான் வாங்கியிருக்காரா, அதுக்கு பதிலா ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்ல எந்த ஹீரோஸும் இந்த மாதிரி அதிகமா பண்ணது இல்ல. பிகாஸ் இப்ப வர பெரிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சம்பளம்ங்கிற பேர்லயே படத்தோட பாதி பட்ஜெட் போயிடும். அதனாலேயே அந்த மேக்கிங் வந்து ஒரு மாதிரி அறகுறையா தான் இருக்கும், கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஈவன் கூலியே எடுத்துக்கோங்க, பாண்டியாங்கிற பேர்ல பேன் இந்தியாங்கிற பேர்ல ஏகப்பட்ட பெரிய ஹீரோஸை காஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் அதிக சம்பளம் கொடுத்தனாலேயே அந்த மேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. மேக்கிங்க்கு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. மேக்கிங் வைஸ் இந்த படத்தை சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது போக எமோஷனல் கனெக்டுமே கூட இந்த படத்துல நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஒரு மேஜர் எமோஷனல் கனெக்ட்னா அது நம்ம எஸ்கே தான். அவரோட அந்த மென்டல் ஹெல்த் தான். அந்த டிலூஷன் சிண்ட்ரமை நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா தென் அந்த கேரக்டரோட நம்மளால ஈஸியா லிங்க் பண்ணிக்க முடியும். எஸ்கே எனக்கு அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், கால் பண்ணி போன் எடுக்காதனால ஹீரோயின் தேடி வரது, கிளைமேக்ஸ்ல மாலதிக்காக அழுகிறதுன்னு சொல்லி அந்த எமோஷனலை நம்ம எஸ்கே ஆக்டிங் மூலமா அழகாவே கன்வே பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஒன்னு ரெண்டு ஃபன் எலிமெண்ட்ஸும் இருக்கும், அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கும். அதுலயும் முக்கியமா இன்டர்வல்ல வர அந்த கான்ஃபரன்ஸ் கால் உண்மையிலேயே அது வேற லெவல். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ்னு வரும்போது ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. அதுலயும் முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான். படத்தை ஆக்ஷன்ல தொடங்கி மாஸ் பண்ணி இருந்தாலும் அதுல இருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்குமே கதையை ரொம்ப ஸ்லோவா தான் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய லேக் இருக்கும். வில்லனை பயங்கரமா இன்ட்ரோ பண்ணி அதை தொடர்ந்து ஹீரோவை மொக்கையா ஒரு பிரேக்கப் சாங்ல இன்ட்ரோ பண்ணது அதை எந்த விதத்துல நல்லா
நல்லா இருக்குன்னு சொல்றது? பேசிக்கா நம்ம முருகதாஸ் படங்கள்னாவே கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரோ பண்ணி அதை கதைக்குள்ள செட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுப்பாரு. ஆனா இங்க அது கொஞ்சம் ஓவரா போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லிட்டரலி கரகரன்னு அறுத்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச்சா இருக்கும். அது எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லவ் போர்ஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி பிளாட்டா தான் இருக்கும். அந்த லவ் சீக்வன்ஸை கொஞ்சம் குறைச்சி அதுக்கு பதிலா நம்ம எஸ்கேயோட அந்த கேரக்டரை இன்னும் டீடைலா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஹியூமருமே கூட சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அதை வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நல்லா இருந்தாலும் அதை ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒரு மாதிரி சலிப்பு தட்டும். அண்ட் ஆல்சோ நான் பாசிட்டிவா சொன்ன அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுமே கூட கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்ஷனாவே போய்கிட்டு இருக்கும். அந்த ரன் டைம் 2 hours 48 minutesங்கிறது சீரியஸாவே டூ மச் தான். அதுலயும் அந்த லவ் போர்ஷன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டா இனிமே செம என்கேஜிங்கா போயிருக்கும். அண்ட் மியூசிக்னு வரும்போது சில பேருக்கு இந்த படத்துல மியூசிக் ஓகேவா இருந்தாலும் எனக்கு இது நெகட்டிவா தான் ஃபீல் ஆகுது. பொதுவா எஸ்கே அண்ட் அனிருத் காம்போன்னு வந்தாலே எல்லாரும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றது என்னவோ அந்த படத்தோட சாங்ஸ் தான். சில படங்கள்ல பிஜிஎம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலனாலும் அதுல வர சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் இருக்கும். ஆனா இங்க அந்த சலபுல சாங்கை தவிர வேற எந்த சாங்குமே அந்த அளவுக்கு மைண்ட்ல நிக்கல. ஐ மீன் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ பிஜிஎம்னு வரும்போது மதராசிங்கிற அந்த ஒரு பிஜிஎம் மட்டும்தான், அதுவுமே ரெப்பீட்டடா இருக்கும். இதை தாண்டி ஒரு சீனை ப்ராப்பரா எலிவேட் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்காது. அண்ட் ஆல்சோ மதராசிங்கிற அந்த பிஜிஎம் தாண்டி வேற எந்த ஒரு கனெக்ஷனுமே இந்த படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்குமே இருக்காது. நம்ம முருகதாஸ் சொன்னது என்னவோ வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஹீரோ வந்து மதராசி அந்த ஒரு ஐடியால தான் இந்த டைட்டிலை வச்சதா. ஆனா படத்துல மதராசிங்கிற ஒரு வார்த்தையுமே வந்திருக்காது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை தவிர. இதுக்கு பேசாம மாலதின்னு வச்சிருக்கலாம். பிகாஸ் படத்துல எல்லாரும் அதிகமா சொன்ன பேர்னா ஹீரோயின் மாலதி தான். அது போக ஏகப்பட்ட லாஜிக் லூப்போல்ஸும் இருக்கு. சில விஷயங்களை ப்ராப்பரா சொல்லி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். கன் கல்ச்சர் கொண்டு வரீங்க சரி, ஆனா அதை மெயினா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான பர்பஸ் என்ன? சும்மா ஸ்டோரியா சொல்லும் போது இது நல்லா இருக்கும். பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம் அதை ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ஐஏ இது ஒரு பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட். பொதுவா இவங்க போலீஸோட சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. பட் இங்க நம்ம நண்பர்கள் காவல்துறை எங்க போனாங்க? அட்லீஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாச்சும் வருவாங்களான்னு பார்த்தா அப்பயும் காணோம். லிட்டரலி என்ஐஏங்கிறத இது ஒரு டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எப்படி பீஸ்ட்ல ரானா என்னன்னே தெரியாம தளபதியை ரா ஏஜென்ட்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை இன்னுமே பெட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். வில்லனோட கேங்ல ஒரு என்ஐஏ ஸ்பை இருக்கான். அவன் தினமும் அவன் டீமோட ரகசியமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன்கிட்டயே சொல்லி அந்த ஃபேக்டரியை பத்த வச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல ஏறாத்தாங்கிற மாதிரி செவனேன்னு எங்கேயோ சாக போனவனை கூப்பிட்டு ஃபேக்டரியை கொளுத்துறதுக்கு அனுப்புனா கொடுத்த வேலையை உருப்படியா பண்ணாம பெரிய பஞ்சாயத்தை எழுதிட்டு வந்த கதையால இந்த படம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். குழந்தைங்களுமே பார்க்கலாம். பிகாஸ் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இருக்காது. ப்ரூட்டலான சீன்ஸையுமே பிளர் பண்ணிருப்பாங்க. ஒன் டைம் வாட்சபிளா இருந்தாலும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பிகாஸ் அந்த மேக்கிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு எஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இது திரும்பவும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு கிளீனான ஆக்ஷன் பேக்டு படமா இது இருக்கும். அகைன் இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லேக். பட் அதெல்லாம் தாண்டி மத்த எதுவுமே அவ்வளவு பெரிய குறைகளா இருக்காது. செகண்ட் ஹாஃப் கூட முடிஞ்ச அளவுக்கு செம என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கூலியோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் உண்மையிலேயே எவ்வளவோ மேலு தான். அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3.5. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து உங்களை another brand new dayல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பாய், see you.